Hi all, welcome to CAD Education. So இந்த செஷனில் வந்து நம்ம பாலிலைன் பற்றி பார்க்க போகிறோம் ட்ராட் டூல் பாரில். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ண பிறகு இங்கே மெனு பாரில் இங்கே ட்ராட் டேப்பில் இங்கே பாலிலைன் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே ரிப்பனில் வந்து பாலிலைன் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா கமெண்ட் ப்ராப்டில் நீங்கள் பாலிலைன் டைப் பண்ணலாம். ஸோ பாலிலைனோட ஷார்ட்கட் வந்து பிஎல். ஸோ அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பிஎல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஷார்ட்கட் வந்து. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து இது வந்து டைனமிக் இன்புட் ஆனாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் ஆன் ஆகிருக்கு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் கீ F12 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் பிஎல் கொடுக்குறேன். கமாண்ட் ஆக்டிவேட் ஆகுது பார்த்திங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பாலிலைனுக்கும் நம்ம வந்து லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண லைன் செக்மெண்ட்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ பாலிலைன் வந்து ஆக்சுவலாக வந்து காம்பினேஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்க்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லைன் கமாண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுற லைன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் லைனாக இருக்கும். வேற நம்ம பாலிலைன் கமாண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுற லைன் செக்மெண்ட் எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸை. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ பாலிலைன் கொடுக்குறேன், பிஎல் ஷார்ட்கட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், திரும்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லைன் கமாண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஆப்ஜெக்டை. க்ளோஸ் கொடுத்து ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா செப்பரேட் லைனாக இருக்குது பாருங்கள். லைன் கமாண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுற லைன் செக்மெண்ட்ஸ். வேறு நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹாஸ் அ ஹோல் செலக்ட் ஆகுது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ பாலிலைன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வித்துனா என்னென்னு பார்ப்போம். ஸோ லைனோட வித்தாக வந்து இங்கே நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ W கொடுக்குறேன். ஸ்டார்டிங் வித் வந்து 0 இருக்குது. நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ எண்டிங் வித்தும் 1ன்னு எடுத்துக்கிச்சு. ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் ஆகுது பாருங்கள். லைன் செக்மெண்ட் ஒரு சாலிட் ஃபில்லோட வருதா. திரும்ப அடுத்ததும் வந்து நான் அதே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வித் வந்து மாற்றுறேன். ஸ்டார்டிங் வித் வந்து 0 கொடுக்குறேன், எண்டிங் வித் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி மாறுது பாருங்கள். திரும்ப நான் வந்து வித் போய்ட்டு ஸ்டார்டிங் வித் 1 கொடுத்து எண்டிங் வித் வந்து 0 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வித் வந்து என்ன வேணுமோ நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். திரும்ப இதே மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபில் வேண்டாம், வெறும் அந்த வித் வந்து பிளெயினாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் இங்கே இருக்கும் அப்ளை சாலிட் ஃபில்லிங். ஸோ அந்த செக் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வித் கொடுக்குறேன். நீங்கள் 0 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிளெயினாக க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஹாஃப் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வித்தோட அந்த கொடுத்த மெஷர்மெண்ட்டில் அதோட ஹாஃப் தான். ஸோ ஓகேங்களா? நீங்கள் வந்து அது கொடுத்து பார்க்கலாம். ஹாஃப் வித் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் ஹாஃப் வித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து 1 கொடுத்தோம். ஸோ இப்போ 0.5 காமிக்குது. அதுதான். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து 0 எடுத்துக்கிறேன்.
அதே எண்டிங் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி தான் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம அந்த சாலிட் ஃபில் ஆஃப் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு இந்த ப்ளெயினாக தருது. சரிங்களா, ஸோ இது மாதிரி நீங்கள் ஆஃப் இதில் வித் வந்து எவ்வளோ வேணுமோ கொடுத்து இது மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பாலிலைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ எல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லென்த்து. ஸோ எல்லுன்னு கொடுத்தா போதும். அதுக்கு எல் ஃபஸ்ட் லெட்டர் எல் கொடுக்குறேன். ஸோ என்ன லென்த் வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 5 வேணும்னா 5ல் க்ரியேட் ஆகும். எனக்கு இப்போ இந்த இது வேண்டாம், வித் வேணாம் அப்படின்னா நீங்கள் போய் டபிள்யூ போயிட்டு அதில் வந்து 0 எண்டிங் 0 கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளெயினாக க்ரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன். இப்போ இன்னும் சில ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ பாலிலைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டூ ஆப்ஷன் தெரியும். இப்போ வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் தப்பாச்சுன்னா எனக்கு அந்த லைன் செக்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா யூ கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாயிண்ட் போடும். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வந்து அந்த அண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, அதுதான். ஸோ அடுத்தது வந்து இப்போ பாலிலைனில் பார்த்தீங்கன்னா ஆர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இப்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஆர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். வித் 0 பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிஎல் ஸோ ஆர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஆர்க் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஆங்கிளுக்கு போகிறேன். ஆங்கிள், சென்டர், டைரக்ஷன், இந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆங்கிள் போகிறேன். ஸோ ஆங்கிள் போயிட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட்டா வந்து எண்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் எண்ட் பாயிண்ட் போகலாம், இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருக்கு போகலாம். நான் முதல்ல இப்போ எண்ட் பாயிண்ட் போகிறேன். ஸோ நான் ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு ஆர்க் வேணும்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதில் செகண்ட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு செகண்ட் பாயிண்ட் போயிட்டு திரும்ப எண்ட் பாயிண்ட் போகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது திரும்ப வந்து நீங்கள் வந்து எண்ட் பாயிண்ட் போயிட்டு எனக்கு இது க்ளோஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து லைன்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு லைன் வேணும் அப்படின்னா எல் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பாலிலைன் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஆர்க் கொடுக்குறேன். அதில் திரும்ப ஆங்கிள் போயிட்டு நான் வந்து ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ் இருக்குது. ஸோ நான் சென்ட்ரல் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் கொடுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் லைனுக்கு போகிறேன். சரிங்களா, லைனுக்கு போய்ட்டு திரும்ப ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் செகண்ட் பாயிண்ட் போகிறேன். ஸோ எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு திரும்ப நான் வந்து எண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திரும்ப பாலிலைன் போகிறேன். ஆர்க் கொடுக்குறேன். திரும்ப ஆங்கிள் போயிட்டு நமக்கு வேண்டிய ஆங்கிள் கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
ஆர் கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் கார்டு கேட்குது. ஓகேங்களா? ஸோ நான் டைரக்ஷன் இது மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்ப லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு திரும்ப நான் ஆர்க் போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ வந்து ரேடியஸ் வந்து திரும்ப 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் எண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு திரும்ப அடுத்தது ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணி அது வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ க்ளோஸ்னால் சிஎல், அதாவது சிஎல்ஆ சிஏன்னு கேட்குது. ஸோ சிஎல் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்க்லேயே வந்து உங்களுக்கு பால் லைனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்க்கில் போனாலும் உங்களுக்கு அதே தான், ஹாஃப் இது அந்த வித் முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வித்துன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் வித் வந்து 1, எண்டிங் வித் 1 கொடுக்குறேன். ஸோ ஆர்க் வந்து இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து ஹாஃப் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வித்து வந்து 0வே ஆக்கிடுறேன். ஓகே, இப்போ ப்ளெயின் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆர்க்கில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைரக்ஷனும் இருக்கிற டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வேணும்னு காமிக்கிறது. இப்போ இந்த டேஞ்சன்ட் டைரக்ஷன் காமிக்கும். கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாலிலைனு. ஸோ பாலிலைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த செஷனில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்மளுக்கு வந்து டாட் டூல் பாரில் இன்னும் சில கமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.